இங்க ஸ்பெஷலா வேண்டிக்கிட்டு அப்படின்னு பன்னீர் அபிஷேகம் நம்ம கைகளாலேயே நம்ம இங்க வேலுக்கு பண்ண முடியும். அங்க கீழ அந்த வேண்டுதல் சீட்ட வாங்கிட்டு, அந்த பன்னீர வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய பூஜை பண்ணி அத நம்ம கையில குடுப்பாங்க. அத கொண்டு வந்து இந்த இடத்துல அந்த பன்னீர நம்ம முருகனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக இங்க ஊத்தும் பொழுது, அது வேலுக்கு போற மாரி அது ஒரு ஐம்பொன்ல செஞ்ச வேல் வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த வேல்ல அந்த பன்னீர் வந்து நேரடியா போய் விழுறத நம்ம பார்க்க முடியும். அந்த வேல்ல அந்த பன்னீர் விழுந்து வேல்ல இறங்கும்போதே நமக்கு கஷ்டமெல்லாம் இறங்கி போற மாரி ஒரு உணர்வ நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்க முடியும். இது மாதிரி இங்க நெறைய சிறப்புகள் இந்த கோயில்ல பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடமுமே சிறப்புக்குரியதா இருக்கு. இத நம்ம தொடர்ந்து இந்த கோயிலுக்கு ஒரு முறை வருகை தந்தோம் அப்படின்னா, ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணோம் அப்படின்னா, பல பிரமிப்பான விஷயங்களை நம்ம அடைய முடியும். வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, முருகனுடைய அந்த வேல் கம்பீரமா நிக்கிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவா ஒரு அரசனுடைய செங்கோல் அதுதான் வந்து அவனுடைய அதிகாரத்தை அது நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது. நம்மளுடைய பாரம்பரியமா காலகாலமா பார்க்கப்பட்டு வருது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற முருகனுடைய இந்த கம்பீரமான வேல் அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடி நின்னு வணங்கும் பொழுது, "நான் இருக்கேன், நீங்க ஏன் பயப்படுறீங்க?" அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வேல் ஒரு கம்பீரத்த குடுக்கும். இந்த வந்து தரிசனம் பண்ணும் பொழுது, நம்ம அந்த வேல் எப்படி ஒரு அரசனுடைய செங்கோல் எல்லா கஷ்டத்தையும் தீர்க்குமோ, பொதுமக்கள எப்படி நல்லா வச்சிருக்குமோ, அது மாதிரி நம்ம இந்த உலகத்தையே ஆளக்கூடிய முருகன் கையில இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான வேல் அப்படிங்கிறது, ரொம்ப பிரமிப்பா இந்த இடத்துல இருக்கு. அது எல்லா கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியதாக அத பார்க்கும் பொழுதே, அந்த தரிசனம் செய்யும் பொழுதே, அந்த உணர்வு நம்மளுக்கு கிடைக்குது.